மீண்டும் அதே திட்டத்தை கொண்டு வந்து என்னமோ இவங்க ஆட்சியில கொண்டு வந்த மாதிரி அகைன் கட் காப்பி பேஸ்ட் இதெல்லாம் பண்றாங்க. எது ஒண்ணுமே இந்த ஸ்டிக்கர் ஆட்சி பண்ணாம, இந்த கட் காப்பி பேஸ்ட் ஆட்சி பண்ணாம நீங்களா புதுசா ஒரு திட்டம் எடுத்துட்டு வாங்க. கடந்த ஆட்சியில பண்ணி எல்லாமே பண்ணி வைப்போமா, இவங்க வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டு போவாங்களாம். இது எந்த வகையில சரி? ஐயோ அப்படியாக்கா, உங்க திட்டத்தெல்லாம் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களக்கா. நீங்க எடுத்துட்டு வந்த திட்டத்தெல்லாம் பேர் மாத்தி அவங்க ஆட்சியில யூஸ் பண்ணி நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க, அப்படிதானக்கா? 2026ல இருக்கிறோம். ஸ்மார்ட் போனு, ஸ்மார்ட் வாட்ச்னு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் ஒரு சில கிராமத்துங்களுக்கு அடிப்படை பஸ் வசதி இல்லை. விஜய் மாமா பஸ் கொடுங்க, நடக்க முடியலன்னு கேட்டதுக்காக அந்த குழந்தைங்களுக்காக பஸ் விட்டுருக்காங்க. அந்த ஊர் ஜனங்க இந்த கோவில் திருவிழால சாமி வரும்போது செலிப்ரேஷன் பண்ற மாதிரி அந்த பழைய பஸ், புது பஸ் கூட இல்ல, அந்த பழைய பஸ்ஸுக்கு மாலை போடுறது என்ன, பூ போடுறது என்ன, பூசணிக்காய் உடைக்கிறது என்ன, அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்றாங்க. அந்த லட்சணத்துல ஆண்டுட்டு போயிருக்கீங்க 5 வருஷமா. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். அம்மா பீரியட்ல இருக்கும்போது சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, பேக் செப்பல்லாம் கொடுத்தாங்க. அவங்க பீரியட்ல இருக்கும்போது அவங்க போட்டோ ஒன்று போட்டுக்கினாங்க. உங்க பீரியடுக்கு வந்து எதுக்கு நீங்க அவங்க ஓபன் பண்ண திட்டத்துல உங்க போட்டோவை போட்டுக்கினீங்க? லேப்டாப்ல எதுக்கு உங்க போட்டோ போட்டுக்கினீங்க? பேக்ல எதுக்கு உங்க போட்டோ போட்டுக்கினீங்க? இவங்க பண்ணா மட்டும் அது கட் காப்பி பேஸ்ட் இல்லையா? நாங்க வந்து அந்த திட்டத்தை புதுப்பிக்கிறோம். இன்னொருத்தங்க பண்ணா கட் காப்பி பேஸ்ட். இந்த பேட்டன் ரைட் வாங்கறதுலாம் வந்து வேலைக்கு ஆகாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வர்றது பெருசு இல்ல, அறிக்கை விடுறது பெருசு இல்ல. அந்த திட்டத்தை எந்த ஆட்சியில சிறப்பா பயன்படுத்துறாங்களோ அந்த ஆட்சியோட பேர் தான் நிலைச்சு நிற்கும். அதனால இந்த பேட்டன் ரைட் வாங்குறத விட்டு, இந்த காமெடி பண்றதை விட்டு, இந்த ஒரு காமெடி ஒண்ணு பார்த்திருப்பீங்கல்ல, நீங்க சொன்ன காமெடிக்கெல்லாம் இந்த பின்னாடி நிக்கிற அவனா சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா?